வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது என்பது சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகலாம் என்று பரபரப்பு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கான முன்னோட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழு சென்ற வாரம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு 3 நாள் பயணங்கள் மேற்கொண்டது. பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாடு மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதேபோல் புதுச்சேரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தில் மே மாதம் 7ஆம் தேதியும், அசாம் மாநிலத்தில் மே மாதம் 20ஆம் தேதியும், கேரள மாநிலத்தில் மே மாதம் 23ஆம் தேதியும் சட்டமன்றங்களின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ளது. எனவே இந்த 5 மாநிலங்களில் உள்ள மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. அதிகாரிகள் நியமனம். 5 மாநில தேர்தல்களை கண்காணிப்பதற்கு 214 IAS அதிகாரிகள், 233 IPS அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 497 செலவீன பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் வன்முறை குறைவாக இருப்பதால் பெரும்பாலும் ஒரே கட்டமாகவே தேர்தல் நடத்தப்பட்டு வந்துள்ளது. வட மாநிலங்களில் பாதுகாப்பு சவால்கள் அதிகம் இருப்பதால் பல கட்டங்களாக தேர்தல் நடத்துவது வழக்கம். மே மாதத்தில் தேர்தல். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த முறை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தேர்தலை மே மாதத்தில் நடத்தலாமா என்று குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. வரலாற்றை பார்த்தால் தமிழகத்தில் 2001ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதியும், 2006ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதியும், 2016ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதியும் மே மாதத்தில் தேர்தல் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியும், 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற்றது. இதனால் இந்த ஆண்டு மே மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கணிக்கிறார்கள். ஆய்வுக் கூட்டங்கள். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு முதலில் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தயாரிப்புகளை ஆய்வு செய்தது. அங்கு மாநில தேர்தல் அதிகாரிகள், அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதற்கு பின்பு சென்னையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு, வாக்குச்சாவடி வசதிகள், பணியாளர் நியமனம், செலவின கண்காணிப்பு உட்பட அம்சங்கள் குறித்து விவாதம் செய்யப்பட்டது. விரைவிலேயே தேதிகள் அறிவிப்பு. 3 நாள் ஆய்வு பயணத்தை முடித்துக்கொண்டு குழுவினர் டெல்லி திரும்பினார்கள். சென்னை விமான நிலையத்தில் தமிழக காவல்துறை பொறுப்பு DGP, தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோர் அவர்களை வழியனுப்பினார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதியுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பதால் அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.